ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026இல் ஒவ்வொரு கட்சியிலும் அந்த தொகுதி மக்களிடையே எதிர்பார்க்கப்படும் வேட்பாளர்கள் யார், அவர்களின் பின்னணி என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக காந்தி தமிழ்நாடு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சராகவும் ராணிப்பேட்டை திமுக மாவட்ட செயலாளராகவும் இருந்து வருகிறார். அமைச்சர் என்பதால் அவருக்கே வாய்ப்பு இருப்பதாக அவரது தொண்டர்கள் கூறுகின்றனர். அதேபோல வினோத் காந்தி திமுக மாநில சுற்றுச்சூழல் அணியின் துணை செயலாளராக உள்ளார். அமைச்சர் காந்தியின் மூத்த மகன் என்பதால் அவருக்கு வாய்ப்பு இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதிமுகவை பொறுத்தவரை சுகுமார் ராணிப்பேட்டை அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார். இவருக்கு இந்த முறை வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்பு உள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதிமுக மேற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் சுமைதாங்கி ஏழுமலைக்கு வாய்ப்பு உள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை ராணிப்பேட்டை தாவேக மேற்கு மாவட்ட செயலாளரும் வாலாஜாபேட்டை நகரமன்ற உறுப்பினராக உள்ள பூக்கடை விஜய் மோகனுக்கு வாய்ப்பு உள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். அதேபோல வாலாஜாபேட்டை ஒன்றிய செயலாளர் பூண்டி தீனாவிற்கு சீட் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநில பொதுக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் பிரசன்னகுமார் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாகவும் அதேபோல மாநில துணைத் தலைவர் கோட்டீஸ்வரனுக்கே வாய்ப்பு என அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பாஜக சிறுபான்மை அணி தேசிய செயலாளர் இப்ராஹிம் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக தொண்டர்கள் தெரிவிக்கின்றனர். அதேபோல ராணிப்பேட்டை மாவட்ட பொதுச் செயலாளர் சிவமணி வேட்பாளராக களமிறங்க வாய்ப்பு உள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். வேதா சீனிவாசன் பாஜக மாநில செயலாளர் சமூக வலைதள பிரிவு இவருக்கு இந்த தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்பு வருகிறது என்றும் அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர்.